Good morning students. 9th Max Chapter 6 Trigonometry. So the first sum paranga, from the given figure find all the trigonometric ratios of angle B. So figure கொடுத்துட்டாங்க. So already it was given in the question. So இதுக்கு trigonometry ratios கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. So ratiosனா இதுதான் trigonometry ratios ஓட formula. Sin theta opposite by hypotenuse, cos theta adjacent by hypotenuse. இதெல்லாம் sides, triangle sides தான் எனது opposite hypotenuse எடுத்திருக்கோம். ஸோ if it is a triangle, ட்ரையாங்கிளுக்கு 3 sides இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தா this is what 90 degree. ஆமாம் இல்லையா? ரைட் ஆங்கிள் இல்லையா? ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஹைப்போட்டென்யூஸ். ஆர் ட்ரையாங்கிள்லேயே லென்த்தி சைடு, டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அதிகமாக இருக்க சைடு ஹைப்போட்டென்யூஸ். இந்த மாதிரி 2 வே இருக்குது ஹைப்போட்டென்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டென்யூஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிருங்க. இப்போ 49, 41னா இதில் எது மெஷர் அதிகமாக இருக்குது? 41 இஸ் த கிரேட்டர். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் த ஹைப்போட்டென்யூஸ் சைடு. ஸோ இது ஹைப்போட்டென்யூஸ் சைடுன்னு எடுங்க. இல்லை இந்த க்ளூ இல்லைனா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு ஹைப்போட்டென்யூஸ். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸப்ட் 90 டிகிரி, நான் 90 டிகிரி 90 டிகிரி இல்லாமல் இருக்கிற ஆங்கிளை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் 90 டிகிரினா இந்த ரிமைனிங் இருக்க இந்த ரெண்டு ஆங்கிளுமே 90 டிகிரி கிடையாது. ஸோ சியும் 90 டிகிரி கிடையாது, பியும் 90 டிகிரி கிடையாது. ஸோ இதில் எது வேணாலும் நம்ம எனி ஒன் வி கேன் சூஸ். பட் கொஷினில் பர்டிகுலராக என்ன சொல்லிட்டாங்க? ஆங்கிள் பியை சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆங்கிள் பி தான் எடுத்துக்கணும். ஸோ இது ஏதோ ஒரு அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னால் 90யோட லெஸராக இருக்க போகுது. ஓகேங்களா? அக்யூட் ஆங்கிள் தான் எடுக்கணும். இந்த அக்யூட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைட். ஓகே சில்ட்ரன்? ஸோ ஹைப்போட்டென்யூஸ் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிருக்கோம். The remaining rest of the side is what? Adjacent. Adjacent is what? Base. Triangle base line தான் என்னது? Adjacent. சரிங்களா? So this is the base line. So any one acute angle you can choose for opposite sideக்கு. ஸோ இப்போ நீங்கள் C ஆங்கிளை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ C ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள் சூஸ் பண்ணணும் நீங்கள். அப்போ Cக்கு ஆப்போசிட் இருக்குது, இதை ஆப்போசிட்டாக எடுக்கலாம், இதை அட்ஜசண்ட்டாக எடுக்கலாம். ஓகேவா? ஸோ எனி ஒன் அக்யூட் ஆங்கிள் யூஸ் பண்ணி நம்ம ஆப்போசிட்டாக கண்டுபிடிக்கலாம். அக்யூட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு தான் என்னது? ஆப்போசிட் சைடு. சரிங்களா? பட் கொஷின் ஆங்கிள் பி மென்ஷன் பண்ணனால ஸோ ஆங்கிள் பியில் இருக்க அக்யூட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத ஆப்போசிட் சைடுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ் ஆர் லென்த்தி சைடு. ட்ரையாங்கிளோட லென்த்தி சைடுனா பெருசாக இருக்க லைன், பிகர் லைன். அண்ட் மீதி இருக்க லைன் என்னது? எக்ஸ்ட்ராவாக இருக்க ஒரு லைன், அது என்னது? அட்ஜஸ்டன்ட் தான். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வச்சு தான் இந்த ரேஷியோ ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ் எடுக்கணும். ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது? 9. ஸோ சப்ஸ்டியூட் ஹியர், தட்ஸ் ஆல். 9. ஹைப்போட்டென்யூஸ் வேல்யூ என்னது? 41. ஸோ 9/41 இஸ் த ஆன்சர். இஃப் இன்கேஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ஒரே டேபிளில் சால்வ் பண்ண முடியும்னா யூ கேன் ரெடியூஸ் அண்ட் புட் த ஆன்சர். இதை ரெடியூஸ் பண்ணி ஆன்சர் போடலாம். 941 ஒரே டேபிள் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஸ்டாப் இட். ஸோ கம் ஹியர். அதேமாதிரி காஸ் தீட்டானா இப்போது ஆப்போசிட் ஹைப்போட்டென்யூஸ் எடுத்துட்டோம் இல்லையா? காசுக்கு இப்போ ரெண்டு பேரா ஞாபகம் வச்சுக்கோங்க. காசுனா அதே பேஸ் ஹைப்போட்டென்யூஸ் தான் வரப்போகுது. பட் ஆப்போசிட்டுக்கு பதிலாக என்ன எடுக்க போகிறீங்க? அடுத்த சைடு அட்ஜஸ்டன்ட் எடுக்க போகிறீங்க. அட்ஜஸ்டன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். சைட்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், காஸ்னா அட்ஜஸ்டன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். இது ரெண்டுக்குமே பேஸ் வந்து சேம் தான். ஹைப்போட்டென்யூஸ் டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டர் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ பேரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி டான் தீட்டா பாருங்கள், ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். டேனோட ஃபார்முலா ஆப்போசிட் சைடையும் ஹைப்போட்டென்யூஸ் வேண்டாம், சைன் காஸில் வர. ஏன்னா டேனோட ஃபார்முலா என்னது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இல்லையா? இதில் நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் படிப்பீங்க. டேன் தீட்டாவோட ஃபார்முலா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகேவா? அப்போ சைனையும் காசையும் டிவைட் பண்ணும்போது ஹைப்போட்டென்யூஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் தான் ரிமைனிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ டேனோட ஃபார்முலா ஆப்போசிட் அட்ஜசன்ட். ஸோ இது எப்படி வரணும்னு தெரியறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், யூ மெமரைஸ் இட். இப்போ டேன் முடிச்சிட்டிங்கன்னா அதோட பேர் காட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேனுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா அப்படியே காட் வந்துட போகுது. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட், அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு காட் ஃபார்முலா வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி கொசிகன் டீட்டா பாருங்கள். கொசிகன் டீட்டாவை நீங்கள் சீக்கன் டீட்டாக்கு பேரா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொசிகன் சைனு, சைன் ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ்லையா, இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொசிகன் கிடச்சிரும். ஏன்னா கொசிகனோட ஃபார்முலா 1/sin இல்லையா? ஸோ சைன் ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே தலைகீழ மாற்றினீங்கன்னா ஹைப்போட்டென்யூஸ் மேலே வந்துடும், ஆப்போசிட் கீழே வந்துடும். அது கொசிகன். அதேமாதிரி சீக்கனோட ஃபார்முலா என்னது? 1/cos தீட்டா. ஸோ காசை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா தட் இஸ் சீக்கன் ஃபார்முலா.
அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியூஸுக்கு ஹைப்போட்டெனியூஸ் பை அட்ஜசன்ட் அப்படி தலைகீழ மாற்றி எழுதுனீங்கன்னா சீக்கன். சரிங்களா? ஸோ நீங்கள் சைன் காஸ் இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இதை யூஸ் பண்ணியே மற்ற ஃபார்முலாவை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ சைன் காஸ் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சலாம்? நீங்கள் டேன் கண்டுபிடிச்சிடலாம். ஹைப்போட்டெனியூஸ் கேன்சல் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டும் எழுதினீங்கன்னா டேனை யூஸ் பண்ணி நீங்கள் காட்டு எழுதிடலாம். டேனை ரெசிப்ரோக்கல் எழுதினீங்கன்னா அது காட்டு. சரிங்களா? அதே மாதிரி சைனை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா கொசிக்கன், காசை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா சீக்கன். ரெசிப்ரோக்கல்லாம் தலைகீழ மாற்றினீங்கன்னா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் காஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இதை யூஸ் பண்ணி மற்ற எல்லாத்தையும் நீங்கள் டிரைவ் பண்ணிடலாம். இதுதான் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் ஃபார்முலா. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி அட்ஜசன்ட் என்ன நம்ம மார்க் பண்ணோம்? திஸ் இஸ் 40. ஸோ 40 டிவைட் பை ஹைப்போட்டெனியூஸ் என்ன வேல்யூ 41 ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன இங்கே நம்மளுக்கு 9 டிவைடட் பை அட்ஜசன்ட் இஸ் வாட் 40. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வர வேண்டியது தான் ஃபார்முலா. ஹைப்போட்டெனியூஸ் இஸ் 41, ஆப்போசிட் என்னது 9. ஸோ எல்லாரும் நீங்கள் தனியாக கூட எழுதிக்கலாம். ஹைப்போட்டெனியூஸ் இஸ் 41, opposite 9, adjacent is 40. So directly you substitute the number. For hypotenuse 41, adjacent is 40 and adjacent is what 40 and opposite is what 9. So that's all children. So எல்லா ரேஷியோஸ்க்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சால்வ் பண்ண முடிஞ்சால் ஃபைனல் ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். இஃப் நாட்டா நீங்கள் லீவ் இட் த சேம் ஆன்சர், அப்படியே விட்டுடலாம். So this is the answer. Good morning students. So from the given figure find the values of, so 9th max trigonometry பார்க்குறோம். The second sum, find the values of sin B, secant B, cot B. பாருங்க இதுக்கெல்லாம் angle BB கொடுத்துட்டாங்க. So this is B. ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் ஃபைண்ட் அவுட். இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு 3 என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதை டிவைட் பண்ணி 2 ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ ஆங்கிள் பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இந்த சைடு இருக்க இந்த ட்ரையாங்கிளை மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு 3 கண்டுபிடிக்க போகிறோம். அட் திஸ் காஸ் சி, டேன் சி, கொசிகன் சி. ஓகேவா? அப்போ இந்த சைடை யூஸ் பண்ணி இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி காஸ் சி, டேன் சி, கொசிகன் சி கண்டுபிடிக்கிறோம். பிகாஸ் சி இந்த சைடு இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் ஆல்சோ ட்ரையாங்கிள் ஷேப்பில், இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். ஸோ இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி 4th, 5th, 6th கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஆப்போசிட் ஹைப்போட்டெனியூஸ் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இந்த ஆங்கிள் இப்படி மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தால் இது என்னது 90 டிகிரி. இப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது? ஹைப்போட்டெனியூஸ். அப்போ இது ஹைப்போட்டெனியூஸ். சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் 90 டிகிரினா திஸ் ஆல்சோ 90 டிகிரி. ஸோ இந்த சைடு இதுவும் என்னது 90 டிகிரி தான். ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது இது என்னது? ஆப்போசிட் ஹைப்போட்டெனியூஸ். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டெனியூஸ். சரிங்களா? இப்போது ஆப்போசிட் இது, அட்ஜசன்ட் இதுன்னு பார்க்கணும். சைன் பி, சீக்கன் பி, காட் பி. பி கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ பியும் ஒரு அக்யூட் ஆங்கிள். அக்யூட்னா என்னது? 90யை விட கம்மியாக இருக்குது. ஏவும் ஒரு அக்யூட் ஆங்கிள் தான். ஏலேயே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? திஸ் ஆல்சோ அக்யூட் ஆங்கிள். அப்போ பி கேட்டிருக்கிறதுனால நம்ம பி சைடு தான் பார்க்கணும். இது என்னது? பின்றது அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது? ஆப்போசிட் சைடு. ஸோ இது ஆப்போசிட். அப்போ பேலன்ஸ் இருக்குது, இது என்னது? அட்ஜசன்ட். அப்போ இந்த ட்ரையாங்கிளை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ட்ரையாங்கிளுக்கு வருவோமா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், ஆப்போசிட் 2 ட்ரையாங்கிளுக்குமே ஆப்போசிட் சைடு வந்து காமன் தான். இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஆப்போசிட் இது, இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஆப்போசிட் இது தான். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டெனியூஸ் சொல்லிட்டோம். இங்கே சி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அப்போ சி தான் என்னது? அக்யூட் ஆங்கிள். ஏவும் அக்யூட் தான், சியும் அக்யூட் தான். சி கேட்டிருக்கனால சி சைடு தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த அக்யூட் ஆங்கிளுக்கு எதிரில் இருக்கிறது இது என்னது? ஆப்போசிட். இது ஹைப்போட்டெனியூஸ்னா, ஸோ ரெஸ்ட் ஆஃப் த சைடு இஸ் வாட்? அட்ஜசன்ட். இது வந்து அட்ஜசன்ட். ஸோ 2 ட்ரையாங்கிளுக்குமே ஆப்போசிட், அட்ஜசன்ட், ஹைப்போட்டெனியூஸ். ஆப்போசிட், அட்ஜசன்ட், ஹைப்போட்டெனியூஸ் மார்க் பண்ணிட்டோம். இந்த ரேஷியோஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ சைன் பின்னு சொல்லியாச்சு. சைன் பி சொல்லிட்டாங்கன்னா அப்போ இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும். பி சொல்லியிருக்காங்களே, அப்போ பிஏடி. ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுக்கிறோம் நம்ம. சரிங்களா? இப்போ சைன் பி எடுக்கணும்னா சைன் பி, சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டெனியூஸ். ஆப்போசிட் என்ன இங்கே நம்மளுக்கு 5, ஆப்போசிட் இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஹைப்போட்டெனியூஸ் 13 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் என்னன்னே தெரியல. அப்போ ஆப்போசிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே
இப்போ எங்கே என்ன இந்த ட்ரையாங்கிளில் என்னென்ன சைடு மிஸ்ஸிங்காக இருக்கோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். நம்ம ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு இல்லை, வேல்யூ தெரியல, அட்ஜசன்ட் தெரியுது, ஹைப்போடென்யூஸ் தெரியுது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் பாருங்கள், அட்ஜசன்ட் 16 இருக்குது, ஹைப்போடென்யூஸ் இல்லை, ஆப்போசிட் இல்லை. அப்போ இந்த அன்னோன் சைட்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். ஸோ ட்ரையாங்கிளில் ஏதாவது ஒரு சைட்ஸ் மிஸ் ஆகிருக்கு, தட் இஸ் பர்டிகுலர்லி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 டிகிரி இருக்க ட்ரையாங்கிளில் ஏதாவது ஒரு சைடு வந்து மிஸ் ஆகிருக்குன்னா அப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த சைடை கண்டுபிடிக்கலாம். பர்டிகுலர்லி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 டிகிரி இருக்க ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ஓகே, யூஸிங் பித்தாகரஸ் தியரம். ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா என்னது, ஸ்டேட்மெண்ட் என்னது, தியரமோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ ஹைப்போடென்யூஸோட மெஷர்மெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கா, ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா, இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அது ட்ரையாங்கிளோட அனதர் சைடான ஹைப்போடென்யூஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஹைப்போடென்யூஸ் தான் ட்ரையாங்கிள்லே லென்த்தி சைடு, பெரிய சைடு இல்லையா? ஸோ அதோட மெஷர்மெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டு ஹைப்போடென்யூஸோட மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் பித்தாகரஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட். இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம அன்னோன் சைட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஸோ அதுக்கு தனியாக வேணால் ட்ரா பண்ணி கட்டவா? BDA, திஸ் இஸ் 13, திஸ் இஸ் 5. இதுதான் ஆப்போசிட், தெரியாது. இது அட்ஜசன்ட், திஸ் இஸ் ஹைப்போடென்யூஸ். ஆமாம் இல்லையா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஹைப்போடென்யூஸ் என்னது இங்கே 13, மேலே என்ன இருக்குது ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன தெரியாது, ஸோ ஆப்போசிட் அப்படியே இருக்கணும், ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் என்னது 5, ஸோ 5 ஸ்கொயர். 13 ஸ்கொயர்னா 13 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும். 13 13 சார் என்னது 169. ஓகேங்களா? அப்போ ஆப்போசிட் ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னா 5 5s are 5 5s are is what 25. ஸோ ப்ளஸ் 25 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும், மைனஸ் 25 ஸோ 169 மைனஸ் 25 ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ 169ல் 25 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 144 கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட் தான் வேணும், ஸ்கொயர் வேண்டாம் நம்மளுக்கு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஸ்கொயரை இந்த சைடு எடுத்துருவாங்க. ஓகேங்களா? மைனஸ் பண்ணால் 144 வந்துடுச்சு. ஸ்கொயரை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸ்கொயர் என்னவா மாறும், ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ ஸ்கொயரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் என்னவா மாறிடும், ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ 144 எப்படி எழுதலாம், நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும்னா 12 12s are 144. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம், ஸோ ஆப்போசிட் ஈக்குவல் டு 12 2 தடவை இருக்கு இல்லையா, 12 12s are 144. அப்போ ரூட் ஆஃப் 12 எப்படி எழுதலாம், 12 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 12 2 தடவை இருக்குது, அப்போ அது 12 ஸ்கொயர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது 12. ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது 12. ஸோ இங்கே 12ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்னது 12. புரிஞ்சுதுங்களா? அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா, சைன் பி ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட் என்ன கிடச்சிது நம்மளுக்கு, 12ன்னு கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ ஆப்போசிட் வேல்யூ 12. ஸோ 12/13 இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு, சீக்கன் பி இருக்குது. இப்போ அதை எழுதலாமா? சீக்கன் பி, சீக்கனோட ஃபார்முலா ஹைப்போடென்யூஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ hypotenuse already we know 13, adjacent is what 5. So 13 divided by 5, that's all answer. Next cot B பார்க்கலாமா? Cot B. So cot A ஓட formula adjacent by opposite. This is cot formula. Adjacent என்ன நம்மளுக்கு 5 தெரியும். So 5 divided by opposite என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம 12 கண்டுபிடிச்சோம். So 5/12 is the answer. Cot B என்னது 5/12 is the answer. இப்போ cos C tan C cosecant C கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாமா நம்ம? cos C, காஸோட ஃபார்முலா adjacent by hypotenuse, tan C opposite by adjacent, tan C na tan theta, cosecant C hypotenuse by opposite. cosecant வந்து hypotenuse by opposite. ஸோ ஃபார்முலாவில் எழுதிட்டோம் இல்லையா? இப்போ சிசி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அப்போ இந்த சைடு இருக்க ட்ரையாங்கிள் எடுக்கணும், இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். இதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சைடு என்ன இருக்குது,
ஸோ ரைட் சைடை நான் ட்ரா பண்ணிக்கிறேன் செப்பரேட்டாக. இங்கே என்ன இருக்குது, சி இருக்குது. ஸோ திஸ் இஸ் டி. பேஸ் என்ன இருக்குது, 16 இருக்குது. அண்ட் மேலே என்ன இருக்குது, ஏ. திஸ் இஸ் ஏ. இது ஆப்போசிட். அட்ஜசன்ட் என்னது, 16. திஸ் இஸ் அட்ஜசன்ட். இதுதான் என்னது, ஹைப்போட்டெனியூஸ். இது ஹைப்போட்டெனியூஸ் இல்லையா? நம்ம தான் இப்போ ஆப்போசிட் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த சம்மில் என்ன கண்டுபிடிச்சோம், 12ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஆப்போசிட் வந்து காமன் இல்லையா? ஆப்போசிட் 12ன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம் நம்ம. அப்போ இந்த 12 இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 12 ஆப்போசிட் 12 இருக்குது, அட்ஜசன்ட் 16 இருக்குது. நம்மளுக்கு ஹைப்போட்டெனியூஸ் இல்லை. ஹைப்போட்டெனியூஸ் தேவை, ரேஷியோ கண்டுபிடிக்கிறது ஹைப்போட்டெனியூஸ் தேவை. காசுக்கு ஹைப்போட்டெனியூஸ் தேவை, கொசிகனுக்கு ஹைப்போட்டெனியூஸ் தேவை. அப்போ ஹைப்போட்டெனியூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணி இதுக்கு ஹைப்போட்டெனியூஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா என்னது, ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஹைப்போட்டெனியூஸ் என்ன தெரியாது நம்மளுக்கு, சேம் அதை அப்படியே எழுதிடுங்க. அண்ட் ஆப்போசிட் என்ன நம்மளுக்கு 12. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் என்னது 16, மேலே ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் இல்லையா? 12 12s ஆர் என்னது, 12 ஸ்கொயர்னா 12 12s ஆர், தட் இஸ் 144. 16 ஸ்கொயர்னா 16 16s ஆர் இஸ் 256. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 கிடைக்கும். ஸோ இந்த சைடு என்ன இருக்குது, ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர். நம்மளுக்கு ஹைப்போட்டெனியூஸ் மட்டும் தான் வேணும், ஸ்கொயர் வேண்டாம். அப்போ ஸ்கொயர் அந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும், இட் பிகம்ஸ் ரூட். ஸோ ரூட் ஆஃப் 400 வந்துடும். ஸோ 400 எப்படி, 2 எப்படி எழுதலாம், நம்ம 4 எப்படி எழுதலாம், 2 2s ஆர் எழுதலாம் இல்லையா? இப்போ 2 0 இருக்குன்னா அப்போ 20 × 20 எழுதிக்கலாமா? 2 2s ஆர் 4. 2 0 ஆன்சர் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா 400. இப்போ 4 எப்படி எழுத போகிறோம், 2 2s ஆர் எழுதிக்கோங்க. 2 0 அப்படி பிரிச்சுக்கோங்க. 2 கூட ஒரு 0, இன்னொரு 2 கூட ஒரு 0. 20 20s ஆர் 20 × 20 is what, 400. அப்போ ரூட் ஆஃப் 20 × 20 that is 400. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதிக்கலாம், 20 ஸ்கொயர் 2 தடவை இருக்கு இல்லையா? அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஹைப்போட்டெனியூஸோட ஆன்சர் என்னது, 20 கிடச்சிருக்கு. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க டயக்ராமில், ஹைப்போட்டெனியூஸ் 20 முடிஞ்சிருச்சா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியூஸ். அட்ஜசன்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு, 16. ஹைப்போட்டெனியூஸ் என்னது, 20. இப்போ 16 20 ஒரே டேபிளில் கேன்சல் பண்ணலாம். பிஃபோர் கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் பாருங்கள், 13 5 ஒரே டேபிளில் வராது, 5 12 ஒரே டேபிளில் வராது, சால்வ் பண்ண முடியாது. இங்கே 16 20 ஒரே டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? ஸோ எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 4 டேபிளில் பண்ணலாமா? 4 4s ஆர் 16, 4 5s ஆர் 20. ஸோ 4/5ன்னு சால்வ் பண்ணி எழுதலாம். இல்லை உங்களுக்கு 16/20 கூட லீவ் பண்ணலாம், தட் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். ஹைப்போட்டெனியூஸ் என்னது இங்கே, சாரி அடுத்தது tan ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது நம்மளுக்கு 12, அட்ஜசன்ட் வந்து 16. அப்போ 12 16 ஒரே டேபிள், 4 டேபிள்லேயே வரும். ஸோ 4 3s ஆர் 12, 4 4s ஆர் 16. அப்போ 3/4 ஆன்சர் நம்ம மாற்றிக்கலாம். தென் ஹைப்போட்டெனியூஸ் கொசிகனுக்கு ஹைப்போட்டெனியூஸ் டிவைட் பை ஆப்போசிட். ஹைப்போட்டெனியூஸ் இஸ் 20, ஆப்போசிட் இஸ் what, 12. ஆஸ் யூஷுவல் இங்கேயும் கேன்சல் பண்ணுங்கள். 4 டேபிளில் 25 times 4 5s are 20, 4 3s are 12. So we can write 5/3. Understood children? Thank you.